ஒரு உபாயம் சொல்லணும், ஒரே வார்த்தை தான். அப்போது எனது ஆசான் அவன் திருவடியை நீ பக்தி கொள், முருகப்பெருமான் திருவடியை பற்றினால் நிச்சயம் கடை தருவான்னு சொன்னார். காட்டில் குறத்தி பிறான் பதத்தை கருத்தை புகட்டில் வீட்டில் புகுது மிக எளிது, எளிதுன்னு சொல்ல மிக எளிது. முருகா சர்க்குருநாதா, இந்த பாவி ஒரு பார்வை சொன்னால் போதும். ஏன்டா யாரா சொல்லி கொடுத்ததுன்னா ஒருத்தன் சொன்னான், ஒருத்தன் சொன்னான், வயசானவன் கலைவன் சொன்னான். ஒரு வார்த்தை, முருகா அடியனுக்கு ஞான சித்திக்க வேணும், சர்க்குருநாதா உன்னை நான் உணர வேண்டும், நான் என்னை உணர வேண்டும். ஏன் என்னை உணருன்னா நம்ம மனசு சொல்லும், கோடிக்கணக்காக பொருள் இருக்கும், நம்ம நீடிச்சிருப்போம் நினைப்போம். மன சொல்லும், அறிவு சொல்லும், முருகா என்ன நான் உணர்னப்பா. அப்போ என்ன உணருன்னா என்னன்னு கேட்டான். நாளைக்கு இருப்போமா, இன்னும் நொடிப்பொழுது என்ன அவனு தெரியாது. ஆக நம்ம உணரக்கூடிய அறிவு முருகன் முருகப்பெருமான் தரணும். அப்போ முருகா என்றால், சர்க்குருநாதா என்றால், தம்பி இந்த மாதிரி நடக்கப் போகுது உணர்த்துவார். கோடிக்கணக்காக பொருள் இருக்கடா, உனக்கு விபத்து உறவு போடான. அப்போ எப்படி தப்பிக்கிறது? நான் உன்னை காப்பாற்றுறேன். இப்போ எங்கே பார்த்தாலும் விபத்து, என்ன காரணம்? முருகா அகத்தீஷா நந்தீஷா என்று வாகனத்தை எடுக்க மாட்டான், அப்படி மெய் மருந்து எடுப்போம். அப்படி வண்டி எடுக்கக்கூடாது. வாகனத்தை தொடும் போதே அகத்தீஷா என்று சொன்னால் விபத்து இருக்காது. ஆனால் அவன் புலால் உண்ணாதவனாக இருக்கணும், ஜீவத்தை உள்ளவனாக இருக்கணும். ஜீவத்தை உள்ளவனை கூடவே இருப்பாங்க. அப்போ உடனிருந்தே செஞ்சு விட்டுருப்பாங்க. இது அப்போ பக்தி செலுத்தினால் அவனுடைய அறிவாக மாறும். அப்போ தன்னை நம்ம உணரணும். முருகா என்னை நான் உணர வேண்டும், பிறகு உன்னை நான் உணர வேண்டும். என்னை உணர்ந்தால் தான் உன்னை உணர முடியும். அப்போ நம்ம உணரும் போது என்ன செய்வான்? நாள் போய்கிட்டே இருக்கு, வீண் போகிறதுக்கு போய்கிட்டே இருக்கிற நாடென்ன ஒன்று போல் காட்டி உயிரும் வாழது உணர்வார் பெறினான். ஒவ்வொரு நாளாக போய்கிட்டே இருக்கும். பொழுது போட அது போய்கிட்டு தான் இருக்கும். ஆனால் ஆன்மா போய்கிட்டு இருக்கும். நீ சாகரத்துக்கு முன்னே இது உண்மையை தெரிஞ்சுக்கிட்டான். ஆக நம்மை பற்றி உணரக்கூடிய அறிவு ஆசான ஆட்சியாக தான் முடிந்தான்.